வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, நவமி, அனுச நட்சத்திரம். நவமியா இருந்தா கூட சில ராசிகளுக்கு நல்லா இருக்கு. நேற்றும் இன்றும் திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் பல ராசிகளுக்கு ஒரே மாதிரி இருந்துச்சு. அதுகளுக்கு அப்படியே சொல்லியிருக்கோம். சில ராசிகளுக்கு மாறுது, அதையும் நாங்க சொல்லிடுறோம். இப்ப பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேர்களை சந்திராஷ்டமம். புத்தி மனசு ஒழுங்கா வேலை செய்யாது. 3 நட்சத்திரத்துக்கும் அசைவனவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, ஜாக்கிரதை. முருகப்பெருமானுக்கு காலையில ஒரு தடவை, ராத்திரி ஒரு தடவை தீபம் போடணும். பாமன் சுவாமிகளுடைய பகை கடிதல் 10 பாட்டு கோயில்ல இருந்து படிச்சு பார்க்கணும். மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் ஓம் வள்ளியம்மையே போற்றி, தெய்வானையே போற்றி, வீரபத்திரவே போற்றி, வீரபாகுவே போற்றி. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு, நாய்க்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க, நல்லது. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. சந்திராஷ்டமம். இன்னைக்கு புத்தி மனசு ஒழுங்கா வேலை செய்யல, அசைவனவு வேண்டாம், ஜாக்கிரதை. ரிஷபராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாளும் கில்லி, பெருந்தன்மை, புத்தி கூர்மை, உங்க பிறவி பலம் ஜெயிக்குது, நல்லது, சூப்பர். ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க நிலாவுக்கும், அதாவது சந்திரனுக்கு ராத்திரியிலையும், மிருகசீரட நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் தீபம் போட்டுறணும் ராத்திரியில. மற்றவங்க வசதிப்பட்ட நேரத்துல போடுங்க. திருஷ்டி இருக்கு, பரிகாரம் வேற கொஞ்சம் பண்ணணும். 2 நாளும் சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாளும் கலக்கல். அனுகூலமான எண் 4, 7, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. திங்கள் 2, 3 வெள்ளை நீலம், தெற்கு மேற்கு. 2 நாளும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓம் ஓம் பரத்வாஜரே போற்றி, பைடி நசரே போற்றி, பரசுராமனே போற்றி, சுபத்ரையே போற்றி, சுபத்ரையே போற்றி, சுதர்சனனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். திங்கட்கிழமை அபிராமி அந்த 101 பாட்டு படிச்சு பாருங்க. செவ்வாய்க்கிழமை சண்முக கவசம் பாம்பன் சுவாமிகள் அருளியது முருகப்பெருமான் கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க, நல்லது. புரியலையா, பரவாயில்ல, படிங்க, நல்லது. இன்னைக்கு உங்களுக்கு இந்த 2 நாளுமே உங்களுக்கு நல்லா இருக்கு. திருஷ்டி இல்லாம இருக்குதான் அந்த வழிபாடு. ஏழைகளுக்கு சிகப்பலுக்கு வெள்ளை துணி தானமா கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு கொடுங்க, நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சிறப்பா இல்ல. திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம், பொறுமை முக்கியம். பதட்டம் வேணாம், சுறுசுறுப்புங்கிற பேர்ல அவசரம் வேணாம், கவனம், ஆலோசிச்சு பண்ணுங்க. மிருகசீரட நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ராத்திரியில தீபம் போடணும். மற்றவங்க வசதிப்பட்ட நேரத்துல போடுங்க. மொத்தத்துல 2 நாளும் சிறப்பா இல்ல, நிதானம், வழிபாடு முக்கியம் சொல்றோம். அனுகூலமான எண் 2, வடக்கு பச்சை. திங்கள் 7, தெற்கு சிவப்பு, செவ்வாய். மகரம் ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அருக்கனே போற்றி, பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். 2 நாளும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு கொள்ளு வேக வச்சு கொடுக்கலாம், மோர் சோறு கொடுக்கலாம், காக்கை கொடுக்கலாம், குலதெய்வத்தை நினைச்சு கொடுக்கலாம். சிக்கனம் பார்க்க வேண்டாம், நல்லது, செய்யுங்க, நல்லது. உயர்வு இருக்கோ இல்லையோ, தாழ்வு இருக்காது. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக்க மாட்டீங்க, செய்யுங்க. கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே சிறப்பா இல்ல. வழிபாடு முக்கியம், ஜாக்கிரதை, நிதானம், பதட்டம் வேண்டாம், பொறுமையா இருங்க. வழிபாடு முக்கியம் சொல்றோம். திங்கள் செவ்வாய் 2 நாளுமே நீங்க 3 நட்சத்திரக்காரர்களும் சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டணும், முக்கியம். ராத்திரி நிலாவுக்கு வேற சில வழிபாடுகள் இருக்கு, சொல்றோம். 2 நாளும் சிறப்பா இல்ல, கவனம், பண விஷயத்தில் ஜாக்கிரதை, பொறுமை. அனுகூலமான எண் 7, தெற்கு வெள்ளை. திங்கள் செவ்வாய் 1, தெற்கு சிவப்பு. மகரம் ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அருக்கனே போற்றி, பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். 2 நாளும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு கொள்ளு வேக வச்சு கொடுக்கலாம், மோர் சோறு கொடுக்கலாம், காக்கை கொடுக்கலாம், குலதெய்வத்தை நினைச்சு கொடுக்கலாம். சிக்கனம் பார்க்க வேண்டாம், நல்லது, செய்யுங்க, நல்லது. உயர்வு இருக்கோ இல்லையோ, தாழ்வு இருக்காது. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக்க மாட்டீங்க, செய்யுங்க. சிம்ம ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். உங்க பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் 2 நாளும் உங்களுக்கு திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் வெற்றியை தேடித்தரும் நல்ல நாள், சந்தோஷம். மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க
செவ்வாய்க்கிழமை விநாயகர் பெருமானுக்கு ராத்திரியில கோயில்ல தீபம் போடணும், மறந்துடாடி. ஆம், உத்தர நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டணும். திங்கட்கிழமை மொத்தத்துல சூப்பரான நாள். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிக்கணும். கவனம். அனுகூலமான எண் 5, 4 தெற்கு மேற்கு மஞ்சள் வெள்ளை. திங்கள் 6, 2 வடக்கு கிழக்கு பச்சை நீலம். செவ்வாய் 2 நாளும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓம் ஓம் பரத்வாஜரே போற்றி, பைடி நசரே போற்றி, பரசுராமனே போற்றி, சுபத்ரையே போற்றி, சுபத்ரையே போற்றி, சுதர்சனனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். திங்கட்கிழமை அபிராமி அந்தாதி 101 பாட்டு படிச்சு பாருங்க. செவ்வாய்க்கிழமை சண்முக கவசம் பாம்பன் சுவாமிகள் அருளியது முருகப்பெருமான் கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. நல்லது. புரியலையா? பரவாயில்ல, படிங்க. நல்லது. இன்னைக்கு உங்களுக்கு இந்த 2 நாளுமே உங்களுக்கு நல்லா இருக்கு. திருஷ்டி இல்லாம இருக்குதான் அந்த வழிபாடு. ஏழைகளுக்கு சிகப்பு அல்லது வெள்ளை துணி தானமா கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு கொடுங்க. நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே சூப்பர், பிரமாதம், கலகரிங்க. உங்க பிறவி பலம் என்ன? பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், ஜெயிக்கிறது, கலக்கல். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போடணும். உத்தர நட்சத்திரத்துல பிறந்தவங்க திங்கட்கிழமை சூரியனுக்கு தீபம் போடணும், தீபம் காட்டணும். மொத்தத்துல வழிபாடு முக்கியம். ஏன்? திருஷ்டி இருக்கு. 2 நாள் வெற்றி, கலக்கல். அனுகூலமான எண் 4, 5 தெற்கு மேற்கு மஞ்சள் வெள்ளை. திங்கள் 7, 2 வடக்கு தெற்கு மஞ்சள் சிவப்பு. செவ்வாய் 2 நாளும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓம் ஓம் பரத்வாஜரே போற்றி, பைடி நசரே போற்றி, பரசுராமனே போற்றி, சுபத்ரையே போற்றி, சுபத்ரையே போற்றி, சுதர்சனனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். திங்கட்கிழமை அபிராமி அந்தாதி 101 பாட்டு படிச்சு பாருங்க. செவ்வாய்க்கிழமை சண்முக கவசம் பாம்பன் சுவாமிகள் அருளியது முருகப்பெருமான் கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. நல்லது. புரியலையா? பரவாயில்ல, படிங்க. நல்லது. இன்னைக்கு உங்களுக்கு இந்த 2 நாளுமே உங்களுக்கு நல்லா இருக்கு. திருஷ்டி இல்லாம இருக்குதான் அந்த வழிபாடு. ஏழைகளுக்கு சிகப்பு அல்லது வெள்ளை துணி தானமா கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு கொடுங்க. நல்லது. துலாராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பா இல்ல. வீண் செலவு, வீண் கவலை. உங்களோட பிறவி பலவீனம். 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாளும் திங்கள் செவ்வாய் 2 நாளும் நிதானம் நிதானம் நிதானம், பொறுமை, கவனம், பண விஷயத்தில் ஜாக்கிரதை. சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் போடணும், மறந்துடாது. ஆம், வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. திங்கள் 3 வடக்கு பச்சை. செவ்வாய். மகரம் ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அருக்கனே போற்றி, பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். 2 நாளும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. நல்லது. ஏழைகளுக்கு கொள்ளு வேக வச்சு கொடுக்கலாம், மோர் சோறு கொடுக்கலாம், காக்கை கொடுக்கலாம், குலதெய்வத்தை நினைச்சு கொடுக்கலாம். சிகனம் பார்க்க வேண்டாம். நல்லது செய்யுங்க. நல்லது. உயர்வு இருக்கோ இல்லையோ, தாழ்வு இருக்காது. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக்க மாட்டீங்க. செய்யுங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் பிரமாதம், வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, கள்ளக்கரைங்க, சந்தோஷம். அப்புறம் என்ன? செவ்வாய்க்கிழமை விருச்சிக ராசிக்கார நேயர்கள் 3 நட்சத்திரக்காரர்களும் முருகப்பெருமானுக்கு கோயில்ல தீபம் போடணும். 2 நாளும் உங்கள் பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். திங்கள் செவ்வாய் 2 நாளும் வெற்றி, உயர்வு உண்டு, சூப்பர். அப்புறம் என்ன? கலக்கல். நல்லது. திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிக்கணும். அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. திங்கள் 2, 7 தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள். செவ்வாய் 2 நாளும் 3 நட்சத்திரக்காரர்களும் மனசுல சில மந்திரங்களை ஓட விடணும். ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, வெள்ளலாரே போற்றி. இவங்கெல்லாம் பெரும் முருக பக்தர்கள். ஆமா. பிறைசூடனே போற்றி, பித்தனே போற்றி, பிரகலாதனே போற்றி. இவர்கள்லாம் பெரும் கடவுள் பக்தர்கள். சொல்லுங்க இந்த மந்திரத்தை. கூடவே காதர் பெருமான்னு பாலகுமார்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அருணகிரிநாதரை பத்தி படிச்சு பாருங்க. அல்லது ரமணர் அப்படிங்கிற புத்தகம் பாலகுமார்னு எழுதியிருக்கார், படிச்சு பாருங்க. விகடன் பிரசுரம் வெளியிட்டு இருக்கிறது, படிச்சு பாக்குறது நல்லது. பசுமாடு நாய் காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம கொஞ்சம் பசியாத்துங்க. ஏழைகளுக்கும் கொஞ்சம் பசியாத்துங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, பணமா கூட கொடுத்துருங்க. நல்லது. தனுசு ராசிக்கார நேரம் 2 நாளும் சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, கலகரிங்க. உங்க பிறகு பலம், பெருந்தன்மை, புத்தி கூர்மை,
ஜெயிக்கிறது, தாராள மனப்பான்மை ஜெயிக்கிறது. 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாட்களும் வெற்றி. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை விநாயகர் பெருமானுக்கு தீபம் ஏற்றுறது நல்லது. ராத்திரியில கோயில்ல வேற சில வழிபாடுகள் இருக்கு, திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும் சொல்றோம். அனுகூலமான எண் 6, 7, வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு. திங்கள் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் செவ்வாய். 2 நாளும் 3 நட்சத்திரக்காரர்களும் மனசுல சில மந்திரங்களை ஓட விடணும். ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, வெள்ளலாரே போற்றி. இவங்கெல்லாம் பெரும் முருக பக்தர்கள். ஆமா. பிறைசூடனே போற்றி, பித்தனே போற்றி, பிரகலாதனே போற்றி. இவர்கள்லாம் பெரும் கடவுள் பக்தர்கள். சொல்லுங்க இந்த மந்திரத்தை. கூடவே காதர் பெருமான்னு பாலகுமார்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அருணகிரிநாதரை பத்தி படிச்சு பாருங்க. அல்லது ரமணர் அப்படிங்கிற புத்தகம் பாலகுமார்னு எழுதியிருக்கார், படிச்சு பாருங்க. விகடன் பிரசுரம் வெளியிட்டு இருக்கிறது, படிச்சு பாக்குறது நல்லது. பசுமாடு நாய் காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம கொஞ்சம் பசியாத்துங்க. ஏழைகளுக்கும் கொஞ்சம் பசியாத்துங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. பணமா கூட கொடுத்துருங்க, நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சிறப்பா இல்ல. திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் வீம்பு, அட்டகாசம், கர்வம், அசட்டு தைரியம் அதிகமா இருக்கு. பணிவு முக்கியம், நிதானம் முக்கியம். ஆலோசிச்சு முடிவு பண்ணுங்க. முக்கிய முடிவு வேண்டாம், வழிபாடு முக்கியம் சொல்றோம். அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுறணும். திருவோணத்துல பிறந்தவங்க திங்கட்கிழமை நிலாவுக்கு தீபம் காட்டணும், சந்திரனுக்கு ராத்திரியில. வேற சில வழிபாடுகள் கேட்டுக்கோங்க சொல்றோம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். திங்கட்கிழமைக்கு செவ்வாய்க்கிழமை 7 வடக்கு பச்சை. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாட்களும் சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, ஜெயிக்கிறீர்கள், நல்ல நாளாக இருக்கும், வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம், பிரமாதம். அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும், கோயில்ல ராத்திரியில. வேற சில வழிபாடுகள் சொல்றோம், ஏன்னா திருஷ்டி இருக்கு. மொத்தத்துல சூப்பர். உங்கள் பிடிவாதம், நிதானம், விடாமுயற்சி ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. திங்கள் 2, 3 தெற்கு மேற்கு சிவப்பு மஞ்சள். 2 நாளும் 3 நட்சத்திரக்காரர்களும் மனசுல சில மந்திரங்களை ஓட விடணும். ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, வெள்ளலாரே போற்றி. இவங்கெல்லாம் பெரும் முருக பக்தர்கள். ஆமா. பிறைசூடனே போற்றி, பித்தனே போற்றி, பிரகலாதனே போற்றி. இவர்கள்லாம் பெரும் கடவுள் பக்தர்கள். சொல்லுங்க இந்த மந்திரத்தை. கூடவே காதர் பெருமான்னு பாலகுமார்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அருணகிரிநாதரை பத்தி படிச்சு பாருங்க. அல்லது ரமணர் அப்படிங்கிற புத்தகம் பாலகுமார்னு எழுதியிருக்கார், படிச்சு பாருங்க. விகடன் பிரசுரம் வெளியிட்டு இருக்கிறது, படிச்சு பாக்குறது நல்லது. பசுமாடு நாய் காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம கொஞ்சம் பசியாத்துங்க. ஏழைகளுக்கும் கொஞ்சம் பசியாத்துங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. பணமா கூட கொடுத்துருங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. உங்க தாராள மனப்பான்மை ஜெயிக்கும், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், வெற்றி. திருஷ்டி இருக்கு, அதுக்கு என்ன பண்றது? முருகப்பெருமானுக்கு காலையில ஒரு தடவை, சாயந்தரம் அல்லது ராத்திரி ஒரு தடவை, விநாயகர் பெருமானுக்கு 2 பேருக்கு சேர்த்து கோயில்ல ஒரு தீபம் போட்டுருங்க. மனசுல சில மந்திரங்களை ஓட விடுங்க. ஓம் ஓம் குமரகுருபரரே போற்றி, வாரியாரே போற்றி, நாரதரே போற்றி, நக்கீரரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். நக்கீரருடைய திருமுருகாற்றுப்படை புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. புரியாட்டி பரவாயில்ல, படிங்க. ஏழைகளுக்கு கொள்ளு வேக வச்சு கொடுங்க, காக்கிக்கு கொடுங்க, அல்லது பருப்பு சோறு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். கேது பகவான் 3 ராசிகளுக்கு இன்னும் ஒரு 9 மாசத்துக்கு உதவி செய்வார். யார் அந்த 3 ராசிகள்? கடகம், மேஷம், விருச்சிகம். இந்த 3 ராசிகளுக்கு கேது பகவான் ஏகப்பட்ட உதவிகளை செய்வார். கடகத்திற்கு தைரியம், மேஷத்திற்கு வியாதி தொல்லை குறையுது, விருச்சிகத்திற்கு லாபம் பெறுகிறது. மொத்தத்துல பல விதமான நன்மைகள் இந்த 3 ராசிகளுக்கு வரும். இதெல்லாம் அனுசரிச்சுதான் பலன்கள் சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோ. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.